ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பட்டர் டு கீ. நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் மறுபடியும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இருமலுக்கான ஒரு அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு இருமல் மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இருமல் மருந்துன்னா கசப்பாக இருக்கும்னு நினைப்போம். இது கசப்பே இல்லாத மருந்து, அதுதான் இதோட பெஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கிற திங்ஸை வச்சே தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருமல் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர அளவை மட்டும் கூட்டியோ குறைச்சோ கொடுத்து நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2லேருந்து 3 ஏலக்காய் வரை நான் எடுத்துகிட்ருக்கேன். இது அதை உரிச்சிட்டு அது உள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட திப்பிலி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரொம்ப இருமலாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு 4 மிளகு வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதை சேர்த்து எப்படி நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணுறது, இதை எப்படி சாப்பிட்றதுன்றதை நான் சொல்கிறேன். கடைசி வரை வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. என் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்து நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்குன்னு தேவையான நிறைய திங்ஸை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக இருக்கோம். நீங்கள் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடேறின உடனே கிராம்பு, 4 கிராம்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த 4 கிராம்பை நம்ம போடுறோம். இந்த கிராம்பு எந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெறும் கடாயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மலாக போட்ட அந்த கிராம்பு நல்லா ப்ளஃபியாக வரும், நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. அது வரை நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஒரு வேளை உடனே வரல அப்படின்னா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடாய் ஹீட்டாக அது ப்ளஃபியாக வரும். பாருங்கள், நம்ம போட்ட அந்த கிராம்பு கலர் ஒரு மாதிரி சாம்பல் கலர் மாதிரி மாறி நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கிராம்பை வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க 2 திப்பிலியை போட போகிறோம். திப்பிலியும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது வரை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ தேவைப்படும் போது. பாருங்கள், கிராம்பு மாதிரியே திப்பிலியும் ஓரளவுக்கு பெருசாகி கடுகு பொரியிற மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க அந்த ஏலக்காயை போடுவோம். ஏலக்காயவும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற விட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம், அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதும் இந்த மாதிரி பொடி வரும். இதைத்தான் நம்ம இப்போ இருமலுக்காக யூஸ் பண்ண போகிறோம். சின்ன பிள்ளைங்க, ஒரு 2.5 வயசு 2 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க அப்படின்னா, குழந்தைங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கால் ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இதை தேனில் கலந்துக்கோங்க. தேனில் கலந்து அதை பார்த்திங்கன்னா கொடுக்கணும். நீங்கள் தேனில் கலந்து அதை கொடுத்துட்டு அது கூடவே சுடுதண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இருமல் வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறத நீங்களே நல்லா ஃபீல் பண்ண முடியும். பெரியவங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் வரை கூட எடுத்துக்கலாம்.
இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நான் யூஸ் பண்ண திங்ஸ் தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணுறது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஒரு தடவை இதை நான் உங்களுக்கு எப்படின்றத கலந்தும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அதோட பொடியை வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேன் கலந்துக்கிறோம். தேன் வந்து கொஞ்சம் அதிகமாக கலந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், நம்ம வீட்டிலையே தயாரித்த இருமல் சிரப், எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக நம்ம தயாரித்த இந்த இருமல் சிரப் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.